எடப்பாடி பழனிசாமி அளித்த பதவி வேண்டாம் என எஸ்பி வேலுமணி உட்பட 9 நிர்வாகிகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, KP அன்பழகன், KC வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி, அருண்மொழி தேவன், கிருஷ்ணமுரளி, SM சுகுமார் ஆகியோர் பழனிசாமிக்கு கூட்டாக கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து விலகியதால் MR விஜயபாஸ்கரின் கையெழுத்து இடம்பெறவில்லை. எடப்பாடி பழனிசாமி அளித்த பதவி வேண்டாம் என எஸ்பி வேலுமணி உட்பட 9 பேர் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, KP அன்பழகன், KC வீரமணி, பாலகிருஷ்ண ரெட்டி, அருண்மொழி தேவன், கிருஷ்ணமுரளி, SM சுகுமார் ஆகியோர் பழனிசாமிக்கு கூட்டாக கடிதத்தை எழுதியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், எஸ்பி வேலுமணி உட்பட 9 நிர்வாகிகள் கூட்டாக கடிதம் எழுதியிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும். சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் இருந்த பலர் மாவட்ட செயலர், முன்னாள் அமைச்சர்கள் என்று பலர் அதிர்ச்சி தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவி வருகிறார்கள். குறிப்பாக தாவேக்காவை பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அப்போது 2 அணிகளாக பிரிக்கப்பட்டார்கள். எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 MLAக்கள் பிரிந்து சென்று அவருடன் நின்று ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தங்களது MLA பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மீண்டும் அவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட எஸ்பி 4 பேர் தவிர 21 பேர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரும் என்று கூறி அதற்கு தொடர்ந்து கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்த சூழ்நிலையில் அதிர்ச்சி அடைந்த 25 MLAக்கள் அவர்கள் வகித்த பொறுப்பில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது அவர்கள் பதவிகளில் நீக்கியிருந்தார். கட்சியில் அடிப்படை உறுப்பினர் மட்டுமே தொடர்ந்து செயல்பட்டு வந்தார்கள். கட்சியில் இணைந்த பிறகு மீண்டும் தங்களுக்கு பதவி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வலியுறுத்தி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே கட்சியில் மூத்த உறுப்பினர் இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதனுக்கு இருந்த துணை பொதுச்செயலர் பதவி வழங்கப்பட்டது. அதே போன்று தலைமைநிலை செயலாளர் எஸ்பி வேலுமணிக்கு அவருக்கு துணை பொதுச்செயலர் பதவி வழங்கப்பட்டது. பிற யாருக்குமே பதவி வழங்கப்படவில்லை. அவர்கள் அனைவருக்கு அமைப்பு செயலாளர் என்ற பதவி மட்டுமே கொடுக்கப்பட்டது. அமைப்பு செயலாளர் பதவி என்பது எந்த ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு பதவி. மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்படாததால் தொடர்ந்து அவர்கள் அதிருப்தியில் நீடித்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தன்னுடன் பணியாற்றி ஆதரவாக 30 பேருக்கும் பதவி கொடுக்காமல் தனக்கு மட்டும் துணை பொதுச்செயலர் பதவி கொடுப்பதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை வலியுறுத்தி எஸ்பி வேலுமணி ஆதரவாளர் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே கடந்த காலங்களில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 12 MLAக்களுடன் பிரிந்து சென்ற போது அப்போது அவருடன் சென்று விலகிய நிர்வாகி அனைவருக்குமே கட்சியில் மீண்டும் இணைந்த போது பதவி கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்புகள் தொடர்ந்து அவர்கள் பயணித்து வந்தார்கள். கட்சியில் ஈடுபட்டு வந்தார்கள். ஆனால் தற்போது மட்டும் ஏன் இந்த பதவி எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை காரணத்தை சுட்டிக்காட்டி தாங்கள் இந்த பதவி விலகுவதாக எஸ்பி வேலுமணி தரப்பு உட்பட 9 பேர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். பூங்குழலி, 9 பேர் இந்த கூட்டாக கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். தாங்கள் அளித்த கட்சி பதவி வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதியிருக்கிறாங்க. வேறு ஏதாவது கோரிக்கைகளை கடிதத்தின் மூலமாக பழனிசாமிக்கு முன்வைக்கிறாங்களா? அவர்கள் சுட்டிக்காட்டுவது முக்கியமாக கடந்த காலங்களில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் 12 MLAக்களுடன் பிரிந்து சென்ற போது அவருடன் சென்ற நிர்வாகிகள் அனைவருக்குமே மீண்டும் அவர்கள் பதவி பறிக்கப்பட்டது. மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைந்து செயல்பட்ட போது அவருடன் இணைந்து பிரிந்து சென்ற அனைவரும் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட்டு அவர்கள் எந்தெந்த பதவி வகித்தார்களோ அந்த பதவியிலே தொடர்ந்து வைக்கப்பட்டார்கள். தற்போது நாங்கள் இதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. பிரிந்து சென்ற பிறகு மீண்டும் கட்சியில் இணைத்த போது எங்களுக்கு பதவி தருவதாக சொல்லப்பட்டது. மீண்டும் அந்த பதவி கொடுக்கப்படாமல் அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்க ஒரு சிலருக்கு மட்டும் முக்கிய பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பறிக்கப்பட்ட பதவிகள் அனைமே கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தான் தற்போது எஸ்பி வேலுமணி தலைமையிலான அந்த 9 குழுவினர் இந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய அறிவுறுத்தல் அமைப்பு செயலாளர் பதவி என்பது ஒரு அடிப்படையில் எந்த ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு பதவி. கட்சியில் யார் புதிதாக சேர்ந்தாலும் கூட அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதவி, அலங்காரத்துக்காக வைக்கப்படக்கூடிய பதவி. மாவட்ட செயலாளர் பதவி என்பதுதான் தாங்கள் வைத்து வந்த முக்கியமான பதவி. அதனை திரும்ப கொடுக்க வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து பலமுறை கோரிக்கை வைத்தார்கள். இதற்கு எடப்பாடி பழனிசாமி இசைவு கொடுக்காத நிலையில் தான் தற்போது இந்த நிலைப்பாடுக்கு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். மீண்டும் அதிமுகவில் 2 அணிகளாக செயல்படக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறதா கூறப்படுகிறது. இந்த கடிதத்திற்கு பிறகாக பேச்சுவார்த்தைக்கு இவர்கள் 9 பேரும் அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா பழனிசாமியால்? ஏற்கனவே அவர்கள் சட்டமன்றத்தில் 2 அணிகளாக தான் செயல்பட்டு வந்தார்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆளுங்கட்சிக்கு எதிராக வெளிநடப்பு செய்த போது வெளிநடப்பு செய்துவிட்டு எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளே சென்றார்கள். இதனை பார்த்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணி அழைத்து
சட்டமன்ற வளாகத்திலேயே அவரிடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் பேசினார். அதனைத் தொடர்ந்துதான் அவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டது. SP வேலுமணிக்கும் நத்தம் விஸ்வநாத் மட்டும் கழக துணை பொதுச்செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. மற்றவர் அனைவருக்குமே வந்து அமைப்பு செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. இதனால்தான் அதிர்ச்சி அடைந்து தற்போது கரூரை சேர்ந்த MR விஜயபாஸ்கர் அவர்களோட தன்னுடைய MLA பதவி ராஜினாமா செய்துவிட்டு அவர் நாளை தாவேக்காவில் இணைய இருக்கிறார். இது போன்று பல்வேறு அதிர்ச்சியாளர்கள் உருவாகக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய நிலையில் இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்போது SP வேலுமணியும் நத்தம் விஸ்வநாத் உள்ளிட்ட அனைவருமே வந்து ஒன்று சேர்ந்து தங்களுக்கு வந்து பதவியை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தங்களுக்கு SP கொடுக்கப்பட்ட அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அழைத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் காலங்களில் வருமா என்பது தெரியவில்லை. எனும் தொடர்ந்து வந்து கருத்து மோதல் ஏற்பட்டு வருகிறது. தற்போது இவர்கள் பதவி விலகிவிட்டால் வந்து இனிமேல் வந்து இவர்கள் MLA-வாக இருந்தால் வந்து செயல்படும் தவிர வந்து ஒரு அதிகாரமிக்க மாநில அளவிலான கூட்டங்களில் எதிலும் பங்கேற்க முடியாது. எனவே இந்த சூழ்நிலையில் வந்து இவர்கள் வந்து கருத்து வேறுபாடு பிரிந்து சென்றவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் ஒருங்கிணைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்களுடைய ஆதரவாளர் கருதுகிறார்கள். இன்றைய தினத்தில் வந்து KP முனுசாமி கூட பேசுவது கூட வந்து துரோகிகள் வெளியே சென்று விட்டார்கள் அப்படின்ற கருத்தையும் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார். 9 பேரும் கூட்டாக கடிதத்தின் மூலமாக தங்களது அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் குறித்து ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஏற்கனவே இந்த 21 பேரில் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மற்றும் இதுவரை வந்து கட்சியின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவில்லை. எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்தான் கட்சி பதவி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அம்மா அவர்கள் காலத்தில் வந்து பதவி உச்சத்தில் இருந்தவன். எனவே வந்து இவருடைய தயவுத்தில் எனக்கு வந்து இவரை மன்னிப்பு கோரிதான் வந்து பதவி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அவரா பதவி கொடுத்தால் வருகிறீங்களா வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தார். இந்த சூழலில் தான் வந்து அவருக்கு விட்டு மற்றவர்களுக்கும் பதவி கொடுத்தார்கள். அதுவும் சாதாரண அமைப்பு செயலர் பதவி தான் வந்து இதனால் வந்து கருத்து முதல் தொடர்ந்து நிறுத்துவது கட்சியும் அவர் விலகவில்லை. கட்சிக்குள் இருந்தே வந்து எடப்பாடிக்கு எதிராக பழனிசாமிக்கு எதிராக வந்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது வந்து இவர் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சியின் பொதுக்குழுவை கூட்டுவதற்காக மாவட்ட செயலாளர்கள் அனைவரிடம் கையெழுத்து பெற்று அதன் அடிப்படையில் பொதுக்குழு உறுப்பினர்களை பெறப்பட்டு ஒரு போட்டி பொதுக்குழு நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கூறப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.